ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் வீலாகில் நீங்கள் பார்க்க போகிறது, என் வீட்டில் ஏர் கூலர் இருந்துச்சு, அதை இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர் கூலரில் இருக்கிற சைடில் இருக்கக்கூடிய எல்லா டோரையுமே கழட்டி எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, எங்கள் தண்ணி அந்தளவு உப்பு தண்ணி கிடையாது, நார்மல் தண்ணி தான். ஸோ அந்த தண்ணினால் உள்ளே எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு க்ளீன் மட்டும் பண்ணிட்டோம். வெளியில் இருக்க டோரெல்லாம் கழட்டிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே அந்த கிராஸை மட்டும் எடுத்து அதுலேருந்து டஸ்ட் எல்லாத்தையுமே தட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் அந்த டோர் எல்லாத்தையுமே அவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சு போய் இம்மா நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தனால டஸ்ட்டு படிஞ்சு போயிருந்ததுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ப்ரஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை கழுவி எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு திரும்பவும் இந்த ஃபேனு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது சின்ன சின்ன டஸ்ட்டு ஒட்டிகிட்டு இருந்தது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு திரும்ப அது உள்ளர பஞ்சை வச்சு திரும்ப பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அந்த ஏர் கூலர் சைடில் சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே ப்ரஷ்ஷும் வச்சு சின்ன சின்னதாக இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. மேலே கீழே இருந்த எல்லா அழுக்கையுமே எடுத்தாச்சு. ப்ளஸ் ஸ்டாண்டில் அழுக்கு படிஞ்சு போயிருந்ததுன்னு சொல்லிட்டு ஏர் கூலர் தனியாக எடுத்து அந்த ஸ்டாண்டில் இருந்த அழுக்கு எல்லாத்தையுமே அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஏர் கூலர் நம்ம அந்த அளவுக்கு மெயின்டைனிங் அவ்வளோ கிடையாது. பட் ஆனால் நாங்கள் இருக்கிற பிளேஸ் ரொம்ப டஸ்ட்டு நிறையா இருக்கிற பிளேஸ் அது. ஏன்னா பக்கத்துலேயே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கனால யூஸ்வலாகவே ஏரில் டஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் இம்மா நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால டஸ்ட்டும் இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்டாண்டையும் அதுவும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஸ்டாண்டை வச்சு ஸ்டாண்டு மேலே ஏர் கூலர் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதை வச்சதுக்கு அப்புறமேலுக்கு இப்போ அந்த டோர் இருக்குது இல்லைங்களா, அந்த டோருக்குள்ளே அந்த ஏசி கிராஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கிராஸை வச்சு அதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். யூஸ்வலாக அந்த கிராஸை நம்ம வாட்டர் ஊற்றி தான் பண்ணுவோம். பட் இது நாங்கள் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு நியூ கிராஸ் ஸ்டாக் இல்லைன்னு வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த ஓல்டு கிராஸை ஜஸ்ட்டு க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சு திரும்பவும் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ திரும்பவும் நியூ கிராஸ் ஆர்டர் போட்டிருக்கிறேன். அந்த கிராஸ் வந்ததும் ஆன்லைனில் நம்ம அமேசானில் அந்த நியூ கிராஸ் இருக்குது, ஏர் கூலர் கிராஸ்ன்னு போட்டாலே வருது. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே 4 பக்கமுமே கரெக்டாக பிக் பண்ணிவிட்டு இந்த 3 டோரையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸோ வெய்ய நேரத்தில் இங்கே ஏசி வைக்க முடியாததுனால ஏர் கூலர் வாங்கணும் நாங்கள். ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த ஏர் கூலர் மெயின்டெனன்ஸ் சண்டே வீட்டில் இருந்தோமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ க்ளீனும் பண்ணிட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சுது. நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதை ஓப்பன் பண்ணும்போது எல்லாத்தையும் கழட்டும் போது அப்புறம் தான் தோணுச்சு, சரி இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இப்போ 3 பக்கமும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான், உங்களுக்கு அட்ஜஸ்டபிள், திரும்ப ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடியதான் உங்களுக்கு இது. ஸோ அது மாதிரியே பண்ணியாச்சு. ஸோ அடுத்து குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி கொண்டாந்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போ நீங்கள் ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சம்மருக்கு ஒரு 2 மாதத்துக்கு இது அப்படியே இருக்கும். திரும்ப ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா திரும்ப ஒரு க்ளீன் ஒன்று பண்ணணும். பட் நாங்கள் ஒர்க்குக்கு போகிறதுனால அந்த அளவுக்கு யூஸ் இருக்காது எங்களுக்கு. சம்மரில் மட்டுன்றதுனால எப்படியும் நான் ஒரு 3-4 மாதம் க்ளீன் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.